10 வருடத்துக்கு ஒரு முறை உங்கள் லக்னம் மாறும் அப்படிங்கிற விஷயம் ஏஎல்பியில் மாத்திரம்தான் இருக்கு. ராகவேந்திரர் அப்படின்னா பார்த்தோம்னா அவர் பிரகலாதருடைய அவதாரமாக தான் எடுத்தார். நம்ம கிருத்த யுகம், துவாபர யுகம், திரேதா யுகம்னு 4 யுகங்களை பிரிச்சுக்கோம். பகவானையே நேரில் பார்த்துருக்கான் அப்படிங்கிற மிகப்பெரிய புண்ணியம் இருக்கக்கூடிய ஒரு நாரதர் தான் பிரகலாதனுக்கே குரு. ஆனால் முதல் இடம் பிரகலாதனுக்கு தான் கிடைச்சிருக்கு, நாரதருக்கு கிடைக்கல. நம்ம தமிழகத்தில் அதே போல் கர்நாடகத்தில் பிறந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் கோலோச்சி 74 வயதானாலும் இன்னைக்கும் நான் தாண்டா சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறார். மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கெட்டியமாக நான் பிடிச்சிக்க வேண்டிய மகான் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ராகவேந்திரர் தான். ரொம்ப வைப்பாக இருக்கக்கூடிய ரொம்ப அதிர்வு நிறைந்த நாள்னா ஞாயிறு பூச நட்சத்திரம் சேரக்கூடிய நாள். அது கிரகணத்துக்கு சமமான நாள். நீங்கள் தர்மத்தை கடைப்பிடிச்சிட்டிங்கனாவே ராகவேந்திரருக்கு பிடிக்கும். உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதில் ராகவேந்திரர் போல ஒரு குருவை, ஒரு மகானை நீங்கள் பார்க்கவே முடியாது. PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தமா நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இந்த ஒரு பதிவு மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமி பத்தி நமக்காக சொல்ல வந்திருக்காங்க ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ஸ்ரீ குரு டாக்டர் சிம்மம் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். முதல்ல இந்த ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்னு மக்களுக்கு சொல்லிடுங்க. உங்கள் ஜோதிட முறைக்கும் மற்ற ஜோதிட முறைக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்ரீ குருப்யோ நமः. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தினுடைய தந்தை எனதருமை குருநாதர் திருமிகு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் அப்படின்னா அக்ஷயம்னா வளருதல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம பிறந்தோன்னா ஒரே அந்த ஒரு வயசுலேயே இல்லை, நம்ம அப்படியே வளர வளர நம்மளோட சர்ட் சைஸ்லேருந்து ஆரம்பித்து என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளும் கூட வயதோட்டத்திற்கு ஏற்ப மாறிடுது. 10 வயசில் எனக்கு இருந்த தேவை 20 வயசில் இல்லை, 20 வயசில் இருக்கிறது 30 வயசில். நம்ம தேவைகள் மாறிக்கொண்டே இருக்குது. இந்த கால ஓட்டத்தினுடைய மாற்றத்தை தன் கையிலே எடுத்துக்கொண்டு பாரம்பரியத்தினுடைய சுவை ஒரு துளி கூட மாறாமல் அதை அப்படியே நவீனமயமாக்கி கொடுத்தது தான் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம். அக்ஷயம்னா வளருதல், லக்னம்னா நம்மளுடைய தோற்றம், பத்தத்தினா முறைப்படுத்தப்பட்ட நெறிப்படுத்தப்பட்ட அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம். சரி, மற்ற ஜோதிட முறைக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மற்ற ஜோதிட முறையில் நம்ம ஜென்ம லக்னம்னு நான் பிறந்த ஒரு லக்னத்தை மாத்திரமே வைத்து கொண்டு நான் பாதகாதிபதி, மாரகாதிபதி, இந்த கணக்கீடுகள், தசாபுக்திகள், இதோட கணக்கீடுகள், கோச்சாரத்தை இணைத்து நம்ம பலன் பார்ப்போம். இதில் உங்களோட வயசுக்கு 10 வருடத்திற்கு ஒரு முறை உங்களுடைய லக்னம் மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிறதா லக்னம் மாற்றம், வளரும் லக்னம் மாறும் வாழ்க்கை அப்படிங்கிற தாரக மந்திரம் தான் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம். ஏன்னா லக்னம் மாறுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். கண்டிப்பாக இது எல்லா ஜோதிட முறைகளிலுமே இந்த வயதோட்ட லக்னம்ங்கிறது இருந்தாலும் ஏஎல்பி பொதுவுடைமூர்த்தி சார் மாத்திரம்தான் இதை ரொம்ப ஆய்வுக்கு எடுத்துட்டு இப்படி ஒரு முறையை நெறிப்படுத்தியிருக்காரு. ஸோ மாறக்கூடிய லக்னம்ங்கிறது மற்ற முறைகளில் இல்லை, ஏஎல்பியில் மாத்திரம்தான் 10 வருடத்துக்கு ஒரு முறை உங்கள் லக்னம் மாறும் அப்படிங்கிற விஷயம் ஏஎல்பியில் மாத்திரம்தான் இருக்கு. சரி, இப்போ இன்னைக்கு மகான்கள் வரிசையில ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமியை பத்தி சில தகவல்கள் நம்ம நேயர்களுக்காக நீங்க பகிர்ந்து. தமிழகத்தில் பிறந்து இன்று ஆந்திரத்தில் ஜீவசமாதியாக அமர்ந்து இருக்கக்கூடியவர் ராகவேந்திரர். ராகவேந்திரர் அப்படின்னா பார்த்தோம்னா அவர் பிரகலாதருடைய அவதாரமாக தான் எடுத்துக்கப்படுறார். பிரகலாதர் அவருடைய முதல் அவதாரம். அதுக்கப்புறமாக அவர் சங்குகர்ணன் அப்படிங்கிற தேவதையாக இருந்து பிரகலாதரை அவதாரம் பண்ணுறார். பிரகலாத அவதாரம் முடிஞ்சோடனே அவரே பாக்லீக மகாராஜனாக மகாபாரத டைமில் வர்றாரு.
கலியுகத்துல 2 அவதாரங்கள் பிரகலாதனோட நடந்தது. இந்த நம்ம கிருத்தயுகம், துவாபர யுகம், திரேதா யுகம்னு 4 யுகங்கள பிரிச்சிருக்கோம். ஸோ கிருத்த யுகத்தில் பிறந்தது தான் பிரகலாதனுடைய அவதாரம். பிரகலாதன் கிட்டத்தட்ட பெருமாளினுடைய 2 அவதாரங்களை நேரடியா பார்த்தவர். ஒண்ணு நரசிம்ம அவதாரம், 2வது வாமன அவதாரம். ஏன்னா பலி சக்கரவர்த்தி வந்து பிரகலாதனோட பேரன். ஸோ பலி சக்கரவர்த்தி யாகம் பண்றப்ப தான் வாமன அவதாரம் நடந்தது. ஸோ 2 அவதாரங்களை பார்த்திருக்கான்னு பகவானே நேர்ல பார்த்திருக்கான் அப்படிங்கிற மிகப்பெரிய புண்ணியம் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் பிரகலாதன் கிட்ட. இன்னொன்று பக்திமான்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பக்தர்கள்ல பக்த சாம்ராஜ்யத்துல முதல் பட்டாபிஷேகம் யாருக்குன்னா பிரகலாதனுக்கு தான். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே. பிரகலாத நாரத பராசர வியாசாம்பரீச சுகசௌனக பீஷ்மதால்பியன்னு வரும். அப்போ பிரகலாதன் நாரதர் தான் பிரகலாதனுக்கே குரு. ஆனா முதல் இடம் பிரகலாதனுக்கு தான் கிடைச்சிருக்கு, நாரதருக்கு கிடைக்கல. அந்த பிரகலாதன் தான் கலியுகத்திலே வியாசராஜராகவும் ராகவேந்திரராகவும் வந்தார். ராகவேந்தர் நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புவனகிரியில் பிறந்து இன்னைக்கு புவனமெல்லாம் புகழக்கூடிய மிகப்பெரிய குருவா இருக்காரு. கேட்டவருக்கு கேட்டதை தரக்கூடிய கல்ப விருட்சமாக காமதேனுவாக இருக்கக்கூடிய அவரது பேசலாம்னா நமக்கு 1000 நாக்கு கொண்ட ஆதிசேஷனாலும் முடியாதுங்கிற மாதிரி அவ்வளவு இருக்கு. நிறைய நிறைய அவ்வளவு மகிமைகள் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மகான். நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவர். ஆந்திராவில் இருக்கக்கூடிய மந்த்ராலயம்ங்கிற அந்த க்ஷேத்திரத்தில் ஜீவசமாதி அடைந்த மகான்கள்ங்கிறது ஒரு சிலர் தான். ஏன்னா ஜீவசமாதி நிலைங்கிறதே ஒரு மிகப்பெரிய யோக நிலையில் உன்னத நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இவர் வந்து ஜீவசமாதி அடைந்து நான் 700 வருடங்கள் பிருந்தாவனத்துக்குள்ளே இருந்து எல்லாருக்கும் கேட்டதை கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்கை கொடுத்து தான் அங்கே பிருந்தாவனஸ்தானம் ஆனார். இவர் பிறந்தது மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில். ஸோ மிருகசீர்ஷம் நட்சத்திரமே அவருடைய நட்சத்திரமாக எடுத்துக்கொண்டோம்னா நம்ம தமிழகத்தில் அதே போல் கர்நாடகத்தில் பிறந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் கோலோச்சி 74 வயதானாலும் இன்னைக்கும் நான் தாண்டா சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறார் பாருங்க ரஜினிகாந்த். ஸோ இந்த ரஜினிகாந்துக்கு ஏன் ராகவேந்திரருடைய வழிபாடு? ஏன்னா ராகவேந்திரா படம் 100வது படம். அந்த 100வது படத்துக்கு அப்புறம் அவரோட இந்த அப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போயிருக்கு. ஏன் ரஜினிக்கு அது நடந்தது அப்படின்னு பார்த்தா, ரஜினிகாந்த் பிறந்தது திருவோண நட்சத்திரத்துல. திருவோணத்துக்கு நம்ம தனத்தாரைகள் எடுப்போம். தனத்தாரை, க்ஷேமத்தாரை, சாதகத்தாரை, மைத்திரத்தாரை, பரம மைத்திரத்தாரைன்னு ஜோதிடத்துல இருக்கும். ரஜினியோட திருவோண நட்சத்திரத்துக்கு இந்த மிருகசீரிஷம் தனத்தாரை, வருமானத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு தாரை. ரஜினி 2 மகான்களை ரொம்ப கெட்டியா பிடிச்சிருந்தார். ஒன்னு ராகவேந்திரர், இன்னொன்னு கிரியா யோகா பாபா. ஆமாம், அவருடைய அந்த படத்துல, பாபா படத்துல கூட முத்திரைகள் நிறைய பயன்படுத்தி இருப்பாரு பாபாவோட இது. மிருகசீரிஷம்ங்கிறது மிருகி தான். நீங்க ஆக்சுவலி இப்படி காமிச்சிருப்பாரு. ஆக்சுவலி இப்படி அது மான். மிருகினா மான். அப்ப அந்த முத்திரையும் பார்த்தீங்கன்னா அவரோட நட்சத்திரத்துக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய தனத்தாரையா இருந்தனால கிரியா யோகா பாபாவும் அவருக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருந்தது. முதல்ல ராகவேந்திர சாமி அவருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து சப்போர்ட்டா இருந்தது. இப்போ வந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வழிபாடை பத்தி சொன்னீங்க, அவர் யூஸ் பண்ண விஷயங்களை. இப்போ ஜோதிட முறைன்னு பார்க்கும் பொழுது 12 ராசிக்காரங்கள், 27 நட்சத்திரக்காரங்கள்ல யார் யார் வந்து ராகவேந்திர சுவாமியினுடைய வழிபாடு செய்யறதுனால அவங்களுக்கு இன்னும் கூடுதலா நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்? மேஷ ராசி, மேஷ லக்னம் பிறந்தவங்களா இருக்கட்டும், இன்னைக்கு அட்சய லக்னம் மேஷ லக்னமா போறவங்களுக்கு இந்த ராகவேந்திரருடைய வழிபாடு கண்டிப்பாக உங்களுடைய வருமானம், குடும்ப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாருக்குமே என்னங்க பொருளாதாரம் தானே முக்கியம். அதுக்கப்புறம் தான் மற்றது. அப்போ பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடியதாக மேஷ லக்னம் அட்சய லக்னமாக போகிறவங்களுக்கு அல்லது மேஷ ராசியில் நீங்கள் பிறந்திருக்கலாம், மேஷ லக்னத்திலேயே நீங்கள் பிறந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு சிறப்பானதொரு அமைப்பாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு முக்கியமாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் இந்த ராகவேந்திரர் வழிபாடு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கறதாகவே இருக்கும். ஏன்னா ராகவேந்திர சுவாமியில் பார்த்தீங்கன்னா அவர் ரதத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். ரதவா நேரித ராகவேந்திரன், தேரில் ஏறின ராகவேந்திரன். ரோகிணி பார்த்தீங்கன்னா தேரை குடிக்கக்கூடியது. அதுக்கு மிருகசீரிஷம் வந்து அடுத்த நட்சத்திரமாக இருக்கிறதுனால இது ரெண்டுமே ரொம்ப சூப்பர் காம்பினேஷனானது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆன்மீக முன்னேற்றத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக ராகவேந்திரர் வழிபாடு இருக்கும். அடுத்தது மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்போ இது 12வது நட்சத்திரமாக வந்துட்டாலுமே அப்போ வெளிநாடு போகணும். நான் வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் மேக்கராக மாறணுங்கிறவங்களுக்கு ராகவேந்திரர் வழிபாடு நல்லாயிருக்கும். கடக லக்னம்
கடக ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு லாபங்களையும் மன மகிழ்ச்சியும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக ராகவேந்திரருடைய வழிபாடு இருக்கும். சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு, அதாவது முக்கியமாக வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும். அதுவும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ராகவேந்திரர் வழிபாடுங்கிறது பெரிய பாக்கியமாகவும் நல்ல பதவிகளை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த ராகவேந்திரர் வழிபாடு இருக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை, ஹஸ்தம் சித்திரை இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியத்தை அப்பா வழியில் எனக்கு கிடைக்கல, இல்லை நான் பெரும் அறிவு பெறணும்னு ஆசைப்படுறவங்க இருப்பாங்க. பெரிய அறிவை நான் பெறணும், பெரிய பாக்கியத்தை நான் அடையணும் அப்படின்னா ராகவேந்திரருடைய வழிபாடு அது உங்களுக்கு குருஸ்தானமாகவும் உங்கள் பாக்கியஸ்தானமாகவுமே ரிஷபராசி மாறிடுறதுனால உங்களுக்கு ராகவேந்திரர் வழிபாடு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்புறம் நம்ம துலா ராசிக்காரங்க முக்கியமாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகவேந்திரருடைய வழிபாடு, அதே மாதிரி விசாகம் நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இந்த ராகவேந்திரருடைய வழிபாடு ஆபத்துகள்லேருந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சிலருக்கு குருட்டு அதிர்ஷ்டத்து மேலே நிறைய நம்பிக்கை இருக்கும். அப்போ இந்த குருட்டு அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் ராகவேந்திரர் கெட்டியாக பிடிச்சிக்கணும். மிக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது நல்ல ஒரு நன்மையை தரும். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் இவங்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடியதே இந்த குரு வழிபாடு, ராகவேந்திரருடைய வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். தனுசு ராசிக்கு நோய் நொடி இல்லாமல் போகணும். இன்னைக்கு தனுசு ராசி அட்சய லக்னமாக போகிறவங்களுக்கு நோய், எதிரி, கடன் இந்த 3 விஷயங்கள்லேருந்து நான் தப்பிக்கணும்னா முக்கியமாக பூராட நட்சத்திரம் பிறந்தவங்க, பூராடம் அக்ஷய லக்னமாக இருக்கிறவங்களுக்கு ராகவேந்திரர் வழிபாடு அப்படிங்கிறது இந்த எதிரிகள் தொல்லையை நீக்கக்கூடியதாக, கடன்லேருந்து உங்களை காப்பாற்றக்கூடியதாக, நோயிலிருந்து நிவர்த்திக்கக்கூடியதாக இந்த வழிபாடு உங்களுக்கு இருக்கும். மகர ராசி சொல்லவே வேண்டாம், முதலே ரஜினிகாந்துக்கு நம்ம அதுதான் சொன்னோம், அவர் திருவோணம்னு. மகர ராசி அட்சய லக்னமாக போய் கண்டிப்பாக திருவோணத்திலேயே உங்கள் அட்சய லக்னம் ஒரு 4 வருஷங்கள் போகும். இந்த 4 வருஷம் இன்னைக்கு யாருக்கெல்லாம் மகர ராசி அட்சய லக்னமாக போகுதோ அல்லது மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கெட்டியமாக நான் பிடிச்சிக்க வேண்டிய மகான் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ராகவேந்திரர் தான். எவ்வளவு கெட்டியாக பிடிச்சிக்கிறீங்களோ அந்த மாதிரியான ஒரு உன்னதமான நிலைக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இந்த ராகவேந்திரருடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கலாம். கும்பராசி கும்ப லக்னத்தில் முக்கியமாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்காகட்டும், சதயத்தில் இன்னைக்கு அக்ஷய லக்னம் போகிறவங்களுக்காகட்டும் ராகவேந்திரருடைய வழிபாடு மிகப்பெரிய பாக்கியத்தையும் வெளிநாட்டு யோகத்தையும் வீடு மனை சார்ந்த விஷயங்களினுடைய யோகத்தையும் கொடுக்கக்கூடியதாக ராகவேந்திரர் வழிபாடு இருக்கும். மீனராசி மீன லக்னம் போகிறவங்க முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய அட்சய லக்னமாக போகிறவங்களுக்கு இந்த ராகவேந்திரருடைய வழிபாடு எடுக்கக்கூடிய முயற்சிகள்னு என்ன இருக்குது, அந்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறணும். நான் ஒரு விசாக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒரு பேப்பர் ஒர்க் சம்மந்தமாக டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக விஷயங்களுக்கு அலைஞ்சிட்ருக்கேங்கிறப்போ ராகவேந்திர சுவாமி கோயிலுக்கு போய் அங்கே ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காரியங்கள் கண்டிப்பாக அனுகூலமாகும். சரி, அழகா 12 ராசி லக்னக்காரங்களுக்கும் ராகவேந்திர சுவாமியினுடைய வழிபாட்டை பத்தி சொன்னீங்க. ஏதாவது கிழமைகள் இருக்கா, இந்த கிழமைகள் அனுசரிக்கும் பொழுது இன்னும் அதற்கான பவர் அதிகமா இருக்கும் அப்படின்னு? அதற்கான தான முறைகள் ஏதாவது இருந்தாலும் சொல்லிடுங்க. கண்டிப்பா குரு அப்படின்னாவே வியாழக்கிழமை தான். அப்போ ராகவேந்திரருக்கும் எல்லா குருமார்களுக்குமே உகந்த நாள் அப்படின்னா வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் பஞ்சாங்கம் டெய்லி பார்க்குறேன், நான் கேலண்டர் டெய்லி பார்த்துட்ருக்கேன், ஃபோன்லேயாவது பார்க்குறேன்னு இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ற நாள். ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும், பூச நட்சத்திரம் அன்னைக்கு இருக்கணும். இது புஷ்ய அர்க்க யோகம்னு இந்த நாளுக்கு பேர். அதே மாதிரி வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரம் சேர்ற நாளுக்கு குரு புஷ்ய யோக நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. புஷ்யம்னா பூச நட்சத்திரம். முக்கியம் ரொம்ப வைப்பாக இருக்கக்கூடிய ரொம்ப அதிர்வு நிறைந்த நாள்னா ஞாயிறு பூச நட்சத்திரம் சேரக்கூடிய நாள். அது கிரகணத்துக்கு சமமான நாள் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்போ புஷ்ய அர்க்க யோகம், அர்க்கம்னா சூரியன், புஷ்யம்னா பூச நட்சத்திரம், இது ரெண்டும் சேரக்கூடிய நாளில் ராகவேந்திரரை வழிபடுவது ரொம்ப 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 விசேஷமான ஒரு நாள். எல்லா இறைவனும் எல்லா குருமார்களும் அதுவும் நம்ம சனாதனம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, தர்மத்தை கடைபிடி. நீங்கள் தர்மத்தை கடைப்பிடிச்சிட்டிங்கனாவே ராகவேந்திரருக்கு பிடிக்கும். அதை மீறி வேற ஒரு விஷயத்தை அவர் கேட்க போகிறதில்ல. பட் குறிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரம்னு சொல்கிறது ஆக்சுவலாக தேங்காய். அந்த தேங்காயை உடைத்து அவருக்கு வழிபாடு செய்து தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுறது.
எல்லா தேங்காய் கோயில்லையும் உடைத்து தேங்காய் எண்ணெயிலேயே ஆமா விளக்கேற்றணும். நெய் விளக்கு தான் நம்ம ஏத்துவோம். குறிப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு தேங்காய் எண்ணெயில நீங்க விளக்கேத்துனீங்கன்னா, ராகவேந்திர சுவாமி கோயிலுக்கு முக்கியமா காலையில வியாழக்கிழமை காலையில 6 to 7:30 யமகண்டம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட கண்டங்களை எல்லாம் நிவர்த்திக்கிறது தான் யமகண்டம். அதை நல்லா புடிச்சுக்குங்க. முக்கியமா அந்த யமகண்டத்தினுடைய கடைசி பகுதி இருக்கு பார்த்தீங்களா? 6 to 7:30 யமகண்டம்னா 7, 6லிருந்து 7:30 அந்த 24 நிமிடம், ஒரு நாழிகை நேரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு நாழிகை நேரம்ங்கிற காலையில 7, 6 to 7:24 இந்த சமயத்துல கண்டிப்பாக போய் ராகவேந்திர சாமி கோயில் எல்லா இடத்துலயுமே இருக்கு. சென்னையில கேட்கவே வேண்டாம். நிறைய இடங்கள்ல அவரோட பிருந்தாவனம் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, செலவன் வீதி, கோயம்புத்தூர் செலவன் வீதியில் இருக்கக்கூடிய ராகவேந்திர சாமி கோயில், கோயம்புத்தூர்னோட முதல் வந்த பிருந்தாவனம் அதுதான். அங்க வந்து நீங்க எல்லாருமே காலையில 7, 6 to 7:24 இந்த டைம்ல வந்து தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்து, தேங்காய் எண்ணெயில விளக்கேத்துங்க. உங்களுடைய அனைத்து காரியங்களும் ஏன்னா எல்லாத்துக்குமே குரு, கணபதி 2 பேருமே வேணும். தேங்காய் எண்ணெய் கணபதி, நீங்க விளக்கேத்துறது குருவுக்கு. ஸோ இது 2ம் இணையும் பொழுது, உங்களுடைய எப்பேற்பட்ட தடை இருக்கட்டுங்க, நீங்க கெட்டியா அவரை புடிச்சுக்கணும். அபேட்சித பிரதாதான்யோ ராகவேந்திரான்னு வித்தியத்தை. உங்களுடைய அபேட்சை அப்படின்னா உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதில் ராகவேந்திரர் போல ஒரு குருவை, ஒரு மகானை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதனால தான் அவரோட ஸ்லோகத்திலேயே பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனுவேன்னு, உன்னை பஜனை செய்தால் கல்பவிருக்ஷம் போல எனக்கு அனுகிரகம் பண்ற, நான் உன்னை நமஸ்கரித்தால் காமதேனு போல எனக்கு எல்லாத்தையும் கொட்டி கொடுத்துருவே அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுடைய கர்மா வழிவிட்டால் கண்டிப்பாக குருவருள் உங்களுக்கு நிறைவாகுங்கிறத ராகவேந்திரரை கெட்டியா பிடிச்சுக்குங்க. நல்லவைகள் அனைத்துமே உங்களுக்கு நிகழும். PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.